கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த நாச்சியார் கோயில். பொதுவாக எல்லா கோயில்களும் சுவாமிகளின் பெயரால் அழைக்கப்படும் போது இந்த கோயில் மட்டும் எப்படி அம்பாளின் பெயரால் அழைக்கப்படுகிறது என்ற கேள்விதான் எல்லோருக்கும் எழும். அதற்கு விடையாக இருக்கிறது கோயிலின் வரலாறு. மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என விரும்பிய மேதாவி எனும் மகரிஷி வஞ்சுள மரத்தின் கீழ் நின்று தவம் இருந்தார். அவர் வேண்டுதலை ஏற்ற மகாலட்சுமி மகளாக பிறக்க அவருக்கு வஞ்சுளவல்லி என பெயரிட்டு வளர்த்து வந்தார் மகரிஷி. அப்போது மகாலட்சுமியை திருமணம் செய்ய விரும்பிய பெருமாள் மகரிஷியிடம் கேட்டுள்ளார், என் மகளை திருமணம் செய்ய வேண்டுமானால் அவள் சொல்படிதான் தாங்கள் கேட்க வேண்டும் என விதிக்கப்பட்ட நிபந்தனையை சுவாமி ஏற்றுக்கொண்டார். என் மனைவி சொல்வதை நான் கேட்பேன், என் இடத்தில் நீ இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என கருடாழ்வாருக்கு பெருமாள் கட்டளையிட்டதாக வரலாறு கூறுகிறது. அதனால்தான் இந்த சன்னதியில் அம்பாளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சுவாமி புறப்பாடு கிளம்பும் போது அம்பாள் முன்னே செல்ல அவருக்கு பின்னால் பெருமாள் செல்கிறார். தாயாருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட கோவில் இது என்பதால் நாச்சியார் கோவில் என பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. கல்யாண கோலத்தில் இருப்பார். அதுவும் இல்லாம அந்த ரெண்டு இடத்தோட கோவிலின் மற்றொரு சிறப்பு மூலவராக காட்சி தரும் கருடாழ்வார் வீதியுலா செல்வதுதான். 4 டன் எடை கொண்ட கல் கருடனை முதலில் 4 பேர் தூக்கி வருவர். பின்னர் படிப்படியாக 8, 16, 32 என தூக்கிச் செல்வார்கள். ஆனால் கோயிலை விட்டு வெளியே வரும்போது 128 பேர் தூக்குவார்கள். அப்போது அவர்களால் தூக்க முடியாதபடி சிலை கனமாக இருக்குமாம். மீண்டும் அந்த சிலையை கோவிலுக்குள் கொண்டு செல்லும் போது கனம் குறைந்து கொண்டே போய் இறுதியில் 4 பேரால் அதே இடத்தில் வைக்கப்படுகிறதாம். 4 பேரால் தூக்க முடிந்த ஒரு சிலை 128 பேரால் தூக்க முடியாத நிலை இன்றும் அதிசயத்தக்க நிகழ்வாகவே பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் 14வது இடம் பெற்ற கோவிலாக இருக்கிறது இந்த தலம். புரட்டாசி மாதத்தில்